ஓம் சக்தி. ஜெய் கணேசா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே மாசாணி அம்மனுடைய கருவறைக்கு முன்பாக ஒரு நீதிக்கல் உரைக்கல் இருக்கின்றது. மிளகாய் அரைத்து நம்மளுடைய நீதியை கேட்கின்ற உரைக்கல் இருக்க. இதுதான் இந்த கோயிலுடைய தாற்பயம். இதற்கு பின்புலமாக இந்த மாசாணி கோயிலை ஏன் நாம் நோக்கி வர வேண்டும், யாரெல்லாம் இந்த மாசாணி கோயிலை நோக்கி வர வேண்டும், இந்த நீதிகள் உரைக்கல்லானது நமக்கு என்ன விதமான நீதியை தரப்போகின்றது என்பதை நாம் அறிவதற்கு முன்பாக மாசாணி தாயினுடைய மாசாணி அம்மனை நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிகப்பெரியவர்களாக சைன குளத்தில் இருக்கின்றவங்க மாசாணி அம்மன். இன்னொரு பக்கம் என்று சொன்னால், மாட்டு சாணியிலே வழுக்கி விழுந்து அங்கேயே நிறைமாத கர்ப்பிணியாக உயிர் நீத்த பத்தினி. அதற்காக இந்த மாசாணி அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு. இரவு நேரத்தில் தன்னுடைய தாய் வீட்டிற்கு கணவனோடு வருகின்ற காலகட்டத்தில் இந்த நிறைமாத கர்ப்பிணியான மாசாணி அம்மன் தவிக்கிறார். குழந்தை பெறுகின்ற நேரம், அந்த நேரத்தில் போகும்போதே சொல்றாங்க, இந்த காட்டுக்குள்ள நீங்க சொல்லாதீங்க, கெட்ட துர் அரக்கனுடைய நடமாட்டம் அங்கே இருக்கு, நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கள் இரவு நேரத்திற்குள்ள நாங்கள் என்னுடைய தந்தை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு அவ அடம்பிடிக்கிறார். உடனே இந்த கணவனுடைய பேச்சு, மனைவிக்கு மரியாதை கொடுத்து அவரை எடுத்துக்கொண்டு குழந்தையை அவளை முடிஞ்ச அளவுக்கு தாங்கி பிடித்துக்கொண்டு கூட்டி வருகிறான். ஒரு காலகட்டத்தில் நிறமாத கர்ப்பிணியால் பிரசவிக்கின்ற நேரம் முடியலை. அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை தவிக்கின்ற நேரத்தில் அங்கே யாராவது மூதாட்டி இருப்பாங்களா, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற மாட்டாங்களான்னு கணவன் ஓடி செல்கின்ற காலகட்டத்தில் இந்த மாசாணி தாய் அந்த சாணத்தில் வழுக்கி விழுந்து, கொட்டுகின்ற மழையில் சாணத்தில் வழுக்கி விழுந்து அந்த நேரத்தில் துடி துடித்து இறந்து விடுகின்றதாகவும், அந்த முதியவர் வருகின்ற நேரத்தில் இந்த மாசாணி ஆக்ரோஷ கொடுத்துல தெய்வீக ரூபத்துல இருந்ததாகவும் அந்த மூதாட்டி சொல்லி அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், இந்த மாசாணி தாய் வழிபடுகிறார்கள். கணவன் மனைவி இறந்த அந்த சோகத்திலே உடனே கணவன் இறந்ததாகவும், இதை கண்டு துடி துடித்து தந்தையும் இறந்ததாகவும் இது ஒரு புராண வரலாறு அந்த கிராம மக்களிடம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் என்று சொன்னால், இது ஆனைமலை, ஒரு காலத்தில் நன்னூர் என்று சொல்லப்படுகின்றது. நன்னன், அந்த கடையேழு வள்ளல்களை நன்னன் ஆண்டு வந்த ஒரு மலையாக இந்த ஆனைமலை சொல்லப்படுகின்றன. இந்த நன்னனுக்காக ஒரு துறவியானவர் வருகின்றார். நன்னன் உபசரித்து அந்த துறவிக்கு அவரை வழிபட்டு அவர் மகிழ்ச்சி அடையும்படி அவரை வேண்டி நிற்கின்றார். அந்த நேரத்தில் துறவி என்ன சொல்லி, இது எனக்கு குருநாதர் கொடுத்த மாங்கனி, இந்த மாமரத்திலிருந்து ஒரே ஒரு மாங்கனி மட்டும்தான் விளையும், இதை வேற யாருமே சாப்பிடக்கூடாது, அதனால் இந்த மாங்கனியை மட்டும் நீ உண்டு விட்டு ஓடுகின்ற நீரில் விட்டுவிட, அதை திரும்பி நட்டு மரமாக வளர்க்கக்கூடாது, அப்படி மரம் வளர்ந்தாலே அது மிகப்பெரிய ஒரு பெண்ணால் உண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு பெரும் ஆபத்து வரும், அதனால் இந்த ருசியான கனியை உண்டு விட்டு இந்த கனியை நீ ஓடுகின்ற நீரில் விடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லாதாகவும் இந்த கனியை உண்டா அவருக்கு குழந்தை பாகியம் கிடைப்பதாகவும் அதற்காக அந்த துறவி கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகமும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த கனியினுடைய ருசியை கண்ட அந்த மன்னன் அதை இழக்க விரும்பவில்லை. துறவி பேச்சுக்கு மீறி அந்த ஓடுகின்ற நதியினுடைய பக்கத்திலே இந்த மரத்தை நட்டு வைக்கிறான். அந்த மரமானது பெரிதாக வளர்கின்றது, பூக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மாமரம், ஒரு கனி மட்டும்தான் வளருன்றதுனால காவலாளிகளை போட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மாங்கனியானது நமக்கு கிடைக்கலாம். அதற்காக காவலாளிகளும் இரவு பகல் பாராம அங்கு நன்னன் காவலாளியினுடைய காவலில் அந்த மாமரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த சைனி என்கின்ற ஒரு பெண், அதாவது இந்த மன்னனுடைய தளபதி, அந்த தளபதியுடைய மகளானவள் நிறைமாத கர்ப்பிணியாக அங்கே வருகின்றார். அவளுடைய கணவன் மகிழ்நன் என்று வீரம் பொருந்தியவன். அந்த ஊருக்கு நிறைமாத கர்ப்பிணியாக சீமந்தம் முடித்து 8வது மாதம் வருகிறார். தன் தோழியோடு நதிகளை விளையாடி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த மாங்கனியானது, காய்த்த மாங்கனியானது பழுத்து அந்த நதியிலே ஓடி வருகின்றது. அந்த ஓடி வருகின்ற அந்த வெள்ளத்திலே இந்த மாங்கனியான இந்த சைனி என்று சொல்கிறார், ஒரு பக்கம் தாரணி என்றும் பெயர் சொல்கிறார்கள். அந்த மகனுடைய அந்த படை தளபதியினுடைய மகளுக்கிடம் கிடைக்கின்றது.
இதை கிடைத்தவுடன் அவங்க என்ன செய்கிறார், தன்னை நாடி வந்து மாங்கனி என்றாலே மாசமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆசை வரும்ல, கிட்டத்தட்ட அந்த மாங்கனியை எடுத்து சுவைத்து உண்டு விடுகின்றார்கள். உடனே காவலாளிகள் சென்று இதை வந்து தகவல்களை அரசர்கள் சொன்னோம்னா அரசன் வெகுண்டு எழுந்தான். ஏன்னா ரொம்ப வருடமாக காத்திருக்கிறாங்க இந்த ஒரு மாங்கனி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா அது ஒரே ஒரு காய் தான் வருடத்துக்கு அந்த மரத்துல காய்க்கும். அதையும் இந்த பெண் எடுத்து உண்டு விட்டாளே, காவலாளிகள் போட்டும் இதை உண்டு விட்டாளே என்று சொல்லி குதித்து எழுந்து அவளை சிறு தலையை கொய்ய வேண்டும், அவளை கொல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறான். அவளுடைய கணவன் மகிழ்நன் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க, என்னுடைய எத்தனை தங்க மாங்கனி வேணா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விட மாட்டேன்றாங்க. தளபதியாக இருந்து கொண்டு அவனும் மன்றாடுகிறார். அரசன் செவி சாய்க்கவில்லை. நிறைமாத கர்ப்பிணியை இந்த அரசனானவன் கொன்று விடுகின்றான். அப்ப நிறமாச கர்ப்பிணியை கொன்று விட்ட எவ்வளோ பெரிய சேதம் இல்லாது, எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ மாசாணியம்மன் அந்த இறந்த அன்றைக்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய காளியாக மாறுகிறார். அந்த இரவு நேரத்தில் சல் சதங்கி யோசையுடன் அந்த மாசாணி தாய் அங்கே உலாவுகின்றார். அவளை புதைத்த இடத்திலேயே இந்த அரசன் என்ன செய்கின்றார், இந்த மகிழன் அந்த அரசனையும் கொண்டு விட்டு தானும் இறந்துவிடுகிறான். தந்தையும் உயிர் கொடுத்து இறந்து விடுகிறார்கள். இவருடைய ஆத்மாக்களானது அங்கே சுற்றி கொண்டு இருக்கின்றது. இப்பேற்பட்ட நேரத்தில் இறந்த ஆத்மாக்களை தான் நிறமாத கர்ப்பிணி இறந்தான்னா அதுவும் அரசனால் இப்படிப்பட்ட தீங்கு இழைத்தார்னா அந்த இடத்துல நீதி தேவதையே செத்து விடுகின்றது இல்லையா. அப்படினால நீதி தேவதையே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டதன் காரணமாக அந்த நாட்டிலே வறுமை பஞ்சம் தாண்டவம் ஆடுகின்றது. அந்த நாட்டிலே எந்த சுபிட்சமும் இல்லாமல் செய்கின்றது. அப்பேற்பட்ட நேரத்தை கோயம்புத்தூர்னாலே உங்களுக்கு சரி எவ்வளோ செழிப்பு மொழிந்த பூமி. ஆனால் பொள்ளாச்சியும் ஆனைமலையும் செழிப்பு மொழிந்த பூமி. ஆனால் அந்த ஆனைமலை வறட்சியினுடைய உச்சத்துக்கு செல்கின்றது. அப்பொழுதுதான் அங்கே இருக்கின்றவர்கள் இந்த நிறமாத கர்ப்பிணி அரசன் கொன்று விட்டதன் காரணமாக தான் இந்த வறட்சி என்று சொல்லி மாசாணியம்மன் புதைத்த இடத்திலே சென்று வேண்டுகிறார்கள். இரவு நேரத்துலனா அந்த அம்மா உக்கர காளியாக நடமாடுவதை சலங்கி சத்தம் கேட்பதை உணர்ந்து, தாயே இனி நாங்கள் உங்களை சொல்லும் போதே எனக்கு அப்படியே அப்பா உடம்பு எப்படி கூச்சரிக்கிறது பாருங்க. தாயே எங்களை மன்னித்து விடு, எங்கள் எல்லையிலே உனக்கு நடந்த அந்த பாதகத்தை நீ மன்னித்து விடு. இன்று முதல் நாங்கள் உங்களை தெய்வமாக, எங்களுடைய மிகப்பெரிய தெய்வமாக, மனம் பொருந்திய தெய்வமாக உங்களை வழிபடுகிறோம். இனிமேல் இந்த இடத்தினுடைய மகா பொருந்திய காளியாகிய தெய்வம் நீதான், உங்களுக்கு தான் முதல் மரியாதை. இந்த நாட்டில் எங்கள் மன்னன் இழைத்த கொடுமைக்கு பதிலாக உங்களையே மாபலம் பொருந்திய மிகப்பெரிய தெய்வமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். இனிமேல் எங்களுடைய காவல் தெய்வம், எங்களுடைய குலதெய்வம், எங்களை கூப்பிட்ட நேரத்தில் உங்களை வழிபடுகின்ற முதல் தெய்வம் நீதான். தயவுசெய்து இங்கே மழையை பொழிவித்து இங்கே இருக்கின்ற மக்களுடைய பஞ்சத்தை போக்கி மக்களை வாழ செய்ய என்று சொல்லி மக்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், அந்த மாசாணி அம்மனுடைய அந்த புதைத்த அந்த இடத்தின் முன்பாக நின்று அவர்கள் மண்டியிட்டு வேண்டிய அடுத்த நிமிஷமே மிகப்பெரிய அதை பத்தின தெய்வத்தை வேண்டின அடுத்த நிமிஷமே மழையாக அங்கு பொழிகின்றது. திருப்பும் வறட்சி நீங்கி சுபிட்சம் வருகின்றது. இந்த மாசாணி அம்மன் தான் தோன்றுகின்ற நேரத்திலே மாமழை பொழிந்து இந்த மாசாணியானவர் சரசரமாக மாமழை பொழிந்து இந்த மாசாணியானவள் அந்த மக்களுடைய வறட்சியை போக்கியிருந்ததாலும் இந்த மாசாணி அம்மனாக வழிபடுகின்றார்கள். வடநாட்டில் கூட இந்த மாசாணி அம்மனுடைய வழிபாடு இருக்கின்றது. பெரும்பாலும் வடக்கு தேர் குஜராத்தி மக்கள் கூட இந்த மாசாணி அம்மனை நோக்கி வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அன்று முதல் மாசாணி என்ற பத்தினியானவள், நிறைமாத கர்ப்பிணியானவள் இங்கே அந்த மக்களுடைய வழிபடும் தெய்வமாக, காவல் தெய்வமாக, முக்கிய பிரத்யட்ச தெய்வமாக, எல்லை தெய்வமாக, ஊர்காவல் தெய்வமாக, குல தெய்வமாக வழிபடுகின்றார்கள். அந்த பழக்கமானது இன்றும் நடக்கின்றது.